Hey hi guys, welcome back to another new film. நீங்கள் எப்போ தான் நம்மளுடைய ஃபில்மை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேஜ் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்கப் ப்ரஷஸ் பற்றி நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ மீடியம் டு லோ ரேஞ்ச், ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் செட் ஆஃப் ப்ரஷஸ்மே நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ ரெண்டுமே ஒரு ரெண்டு செட் ஆஃப் ப்ரஷஸ் தான். ஸோ நான் உங்கள்கிட்ட ஃபுல்லாக ப்ரீஃபாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டினியூ அந்த ஃபில்ம் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ வித்வுட் ஃபார் எனி டிலே லெட்ஸ் கெட் இன்டு த நியூ ஃபில்ம். Baby, you give me ice and fire. You're giving me wind and rain. You're some kind of butterfly. ஸோ இந்த ப்ரஷஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்கப் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக ஹெல்ப் பண்ண போது. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா மோர் தென் எனஃப். ஸோ இதுவே உங்களுக்கு போதும். நான் இந்த மேக்கப் ப்ரஷஸில் நான் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன், ஸோ நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றத உங்களுக்கு நான் கண்டிப்பாக இந்த ஒரு ஃபில்ம்லேயே நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஃபில்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்கப் ப்ரஷ் தான் ஃபுல்லாக நான் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ நான் மேக்கப் ப்ரஷ் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரிசர்ச் பண்ணி தேடிட்டே இந்த டைமில் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லி நான் வாங்கின ஒரு பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஸ் பியூட்டிலேருந்து 6 செட் ஆஃப் ப்ரஷஸ் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது அப்படி செட்டாக உங்களுக்கு வரும். அதில் நான் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன், என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் எல்லாத்துலேயுமே நான் உங்களுக்கு வந்து நான் கவர் பண்ணுறேன் இந்த ஒரு பர்டிகுலர் ஃபில்ம். ஸோ அந்த ஃபில்ம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிகினராக ஒரு மேக்கப் ப்ரஷஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், நல்ல ஒரு ப்ரஷஸ் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபில்ம் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ண போகும். இந்த ஸ்விஸ் பியூட்டியில் நான் வாங்கின ப்ரஷஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 செட் ஆஃப் ப்ரஷ். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து மொத்தமாக ஷோ பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ப்ரஷஸ் வந்து பார்த்திங்கன்னா இது தான். ஓகே, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பவுடர் ப்ரஷ் உங்களுக்கு. ஸோ நீங்கள் காம்பேக்ட் பவுடர் ஸோ இதெல்லாம் வச்சு இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். நீங்கள் வந்து காம்பேக்ட் ப்ரஷ்ன்னு போட்டிங்கனாலே மோஸ்ட்லி வந்துடும். இதோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா F02 காம்பேக்டோட ப்ரஷ் நம்பர். இது வந்து ஸ்விஸ் பியூட்டியிலேருந்து ஃபவுண்டேஷன் பிளெண்டர் ப்ரஷ். ஸோ ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபவுண்டேஷன் வந்து உங்களுடைய முகத்தில் போட்டுருக்கீங்க. இதோடைய நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா F06. ஸோ இதுதான் அதோடைய நம்பர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு கன்சீலர் ப்ரஷ். ஸோ எல்லாத்துக்குமே என்ன பர்பஸ்ன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அதில் மென்ஷன் ஆகி எழுதியிருக்கு, அந்த ப்ரஷ்ஷில் உங்களுக்கு எழுதியிருக்கோம். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா கன்சீலர் ப்ரஷ் F03 இதோட நம்பர். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களால் அப்ளை மட்டும்தான் பண்ணிக்க முடியும். இதை வச்சு உங்களால் பிளெண்ட் பண்ண முடியாது. ஒரு ப்ராடக்டை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்படி வச்சு உங்களால் அப்ளை பண்ண மட்டும்தான் முடியும். இதை வச்சு பிளெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதில் கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஒன்லி ஃபார் அப்ளிகேஷன் பர்பஸ் இந்த ஒரு ப்ரஷ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஐஷேடோ பிளெண்டர் ப்ரஷ். இது வந்து பார்த்திங்கன்னா F04. இது நல்லா அப்படி இருக்கும், உங்களுக்கு பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாத்துலேயும் பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னன்னு சொல்லிவிட்டு நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நேம் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் இதில் என்னென்ன மைனஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஐஷேடோ அப்ளிகேட்டர் ப்ரஷ். ஸோ இதோட நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா F05 இந்த ஒரு ப்ரஷ். நெக்ஸ்ட்டு ஹைலைட்டிங் அண்ட் லேஷ் ப்ரஷ் F07. ஸோ இது அந்த ப்ரஷ். ஸோ ஒன்றுலே நான் பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்கிறேன். ஸ்விஸ் பியூட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு குத்துற சென்சேஷன் வந்து இருக்கும் இந்த ப்ரஷ்ஷில். அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இது வந்து இருக்காது. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இது கொஞ்சம் குத்துற மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகும், ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகும். ஆனால் கம்பேர் பண்ணுறப்போ மார்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் குத்துற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் நான் மார்ஸ் வாங்கி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். லைக் நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே நல்ல ஒரு கோல்டன் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் நெக்ஸ்ட் டைம் நான் வாங்கி ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் ப்ரஷ். லைக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ரஷ். ஸோ இதை வந்து என்ன ஒன்று நான் உங்கள்கிட்ட சொல்லணுன்ட்டு இருந்தேன் அப்படின்னா, லைக் நான் ப்ரஷ் க்ளீன் பண்ணிவிட்டு நான் பண்ண பெரிய மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எட்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கம்பேர் பண்ணுறப்போ இங்கே இருக்கிற இந்த லைக் சிந்தட்டிக் தானே இது, இங்கே இருக்கிறத கம்பேர் பண்ணுறப்போ இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ தான் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப சூப்பராக க்ளைட் ஆகும் அப்படியே. ஸோ இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எனக்கு அது லைக் நான் அந்தளவுக்கு இது ஆகும் நான் நினச்சி பார்க்கல. நான் இதை என்ன பண்ணுவேன்னா இந்த ப்ரஷ்ஷை வந்து அவ்வளோ சீக்கிரம் காயாது.
ஸோ அதனால் இந்த ப்ரஷ்ஷை வந்து காய வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா ட்ரையரை வச்சு ஹீட் கொடுத்து காய வச்சேன். ஸோ இந்த ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் குத்துற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது எனக்கு நல்லா ஃபீல் ஆணுச்சு. ஹேர் ட்ரையர் வந்து ஹீட் கொடுத்து பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த சாஃப்டான பிரிசில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஆயிடுச்சு. பட் இன்னுமே கொஞ்சம் அந்த சாஃப்ட்னஸ் இருக்குது. பட் நான் அதை பண்ண ஒரு பெரிய தப்புன்னு தான் சொல்லணும். ஸோ அது ஒரு விஷயம், அதை வச்சு யாருமே பண்ணாதீங்க. நல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு அதில் ஜஸ்ட் லைக் இது மாதிரி ஒரு வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, சும்மா லைக் ஒரு வாட்டரை வச்சுட்டு இங்கிட்டு இருக்கு, சும்மா அவசரத்துக்கு தான் ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரி வாட்டர் வச்சுட்டு நீங்கள் உங்கள்கிட்ட லைக் மேக்கப் ரிமூவர் கூட இல்லை அப்படின்னா கூட ஜஸ்ட் லைக் இதை வச்சு இதை லைட்டாக இப்போ டேப் பண்ணிங்கனாலே மோஸ்ட்லி அதில் உள்ள ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு இந்த டிஷ்யூவில் வந்துடும். எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கனால உங்களுக்கு ரொம்ப கிளார் அடிக்கும், அதனால தெரியாது. நீ இந்த மாதிரி லைக் மேக்கப் ரிமூவர் இருந்தால் கூட இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி க்ளீன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம், நீங்கள் ஈஸியாக க்ளீன் ஆகிடும். ஸோ இதெல்லாம் விட்டுட்டு நான் போட்டு இதை கழுவி தேய்ச்சி இதை அதுவும் இல்லாமல் தேய்ச்சி கழுவுனது மட்டும் இல்லாமல் இது ஃபுல்லாக நான் ஹேர் ட்ரையர் வச்சு இதோட பிரிசில்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து டேமேஜ் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. சிம்பிள் இதான் நான் நல்ல ஒரு சொல்யூஷன் வந்து சொல்கிறேன். ஸோ க்ரையாலானில் இருக்க நினைக்கிறேன் அது. ஸோ அது இருந்துச்சுன்னா அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க்கு நான் கொடுக்குறேன். லிங்க் கிடச்சிச்சு அப்படின்னா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுடர் ப்ரஷ். ஸோ அந்த பவுடர் ப்ரஷ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பெருசு தேவையான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பெரிய ப்ரஷ் தேவை இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே என்னோடய ஃபேஸ் கொஞ்சம் பெருசுன்றதுனால எனக்கு பிரச்சனை கிடையாது. என் ஃபேஸ் மாதிரி எல்லாத்துக்கும் இருக்காது இல்லை, எல்லாத்துக்கும் குட்டி ஃபேஸாக தானே இருக்கும். ஸோ அதுக்கு இவ்வளோ பெரிய ப்ரஷ் வந்து தேவையில்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அந்த ஒரு விஷயம். ஸோ இதையும் நான் அதே மாதிரி வச்சு இது பண்ணனால இதோட சாஃப்ட் கொஞ்சம் இதாகிடுச்சு. பட் கொஞ்சம் சாஃப்ட் இருக்குது, அந்தளவுக்கு இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த லைக் ஐஷேடோ பிளெண்டரா, ஆமாம் ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷ். இது ஆக்சுவலி நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். இங்கே வரைக்கும் பாருங்கள், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஷேடோ அப்ளிகேட்டட் ப்ரஷ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதில் எனக்கு இது வரையிலே வந்து பார்த்திங்கன்னா இதோடைய பிரிசில்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி தான் வருது. ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியுதா, இங்கே நீட்டிகிட்டு இருக்குது, நான் பிடிச்சி இழுத்தேன் அப்படின்னா எனக்கு இது வரும். ஸோ இது ரொம்ப லூஸ் காண்டாக்டாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்காச்சும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான சில ஐட்டம்ஸ் ரொம்ப எமர்ஜென்சினா மட்டும்தான் அந்த ஒரு ப்ரஷ் நான் யூஸ் பண்ணுறது. மற்றபடி இது வந்து ரெஸ்ட் இன் பீஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு கன்சீலர் ப்ரஷ். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட லைக் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன் அப்படின்னா இதெல்லாம் அப்படியே முள்ளை வச்சு குத்துற மாதிரி இருக்கும் இது. ஸோ இதை வந்து சாஃப்டாக கூட இருக்காது உங்களுக்கு. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லைக் ப்ரஷ்ஷுனால் அப்படி வச்சு லைட்டாக இது இப்படி வச்சோம் அப்படின்னாவே நல்லா அப்படி ஸ்மூத்தாக வரும். இது ரொம்ப ஸ்டெடியாக இருக்கும் அப்படியே உங்களுக்கு. பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி இருக்கும். நம்ம ஸ்கின்னுக்கு இதை வச்சு பெருசாக யூஸ் பண்ண முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். குத்தும், இங்கே பாதி கட்டாயி வந்திருக்கும். ஸோ அந்த இடம்லாம் வந்து இப்படி வைக்கிறப்போ இப்படி வச்சோம்னாவே குத்துது. ஸோ அதனால் இது எனக்கு பிடிக்காது இந்த ப்ரஷ். ஸோ அதனால் சும்மா தான் இருக்குது. இதுக்கும் ஒரு ரெஸ்ட் இன் பீஸை கொடுத்து விட்ருவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஹைலைட்டிங் லேஷ் ப்ளா ப்ரஷ். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா ஸ்பூலி இருக்கும் உங்களுக்கு, சரிதா. அண்ட் இந்த சைடு வந்து ஹைலைட்டிங் பர்பஸ்க்காக மேபி உங்களுக்கு இந்த ஐப்ரோஸ் வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக இருக்கணும். இல்லைனா உங்களுக்கு ஐப்ரோஸ் வரைகிறதா இருந்தால் கூட இதை வச்சு நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். பட் இது பெருசாக யூஸ் இல்லை. எல்லாமே நான் வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு லைட்டாக பிளாக்காக இருக்குது. ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பண்ணுறதுக்காண்டி நான் இது பண்ணி பார்த்தேன். ஸ்பூலி கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஸ்பூலி இருக்கிறது ரொம்ப ஒரு அட்வான்டேஜஸ் தான். ஸோ ஸ்விஸ் பியூட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரஷஸ்லாம் தான் ஸ்விஸ் பியூட்டியில் நம்மளுக்கு வந்துச்சு. ஸோ கொஞ்சம் வந்து இதாக இருக்கும். அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ப்ரஷஸ் போகலாம். ஸோ இந்த செட் ஆஃப் ப்ரஷ் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இதை கம்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த ப்ரஷஸ் எல்லாம் பத்தலை. சில விஷயங்கள் லைக்
கொஞ்சம் பத்தலை சார் இன்னும் கொஞ்சம் ப்ரஷஸ் வாங்குவோன்னு சொல்லிவிட்டு ரொம்ப சீப்பான ப்ரைஸில் நான் வாங்குறப்போ இந்த ப்ரஷஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஒரு 100 ருபீஸ்க்கோ என்னமோ 100 ருபீஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது இந்த ப்ரஷஸ்லாம் நான் வாங்கினது அவ்வளோ ப்ரஷஸ் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ ப்ரஷஸ் இருக்குன்னு. பட் இது வந்து குவாலிட்டியாலாம் உங்களுக்கு இருக்காது, கொஞ்சம் ஆவரேஜ், ரொம்ப பிலோ ஆவரேஜாக தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த ப்ரஷ்ஷில் நான் யூஸ் பண்ணுற ஒரு ப்ரஷ் அப்படின்னா இந்த ஒரு ப்ரஷ் தான். பட் இந்த ப்ரஷ்ஷில் சாஃப்ட்னஸ் இருக்கிற அளவுக்கு இந்த ப்ரஷ்ஷில் இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது. இந்த ப்ரஷ் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, அவ்வளோ இந்த ப்ரஷ்ஷும் கிடையாது, இதில் வரக்கூடிய எல்லா ப்ரஷ்ஷுமே அவ்வளோ ஒரு சாஃப்ட், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் எல்லாமே. இது லைக் இது சாஃப்டான்னு கேட்டிங்கன்னா நான் இதை தான் சொல்லுவேன் சாஃப்ட்டுன்னு. இப்படி குத்துனா கூட இது குத்துது, ஓகே, இது குத்துது, இது குத்த மாட்டேங்குது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த ப்ரஷ் தான் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்டான ஒரு ப்ரஷ். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இங்கே கூட இப்படி கட் ஆகிருக்கும். என்னோடய ஃபேஸில் ஏதாவது கலர் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இதை வச்சு நான் ஈஸியாக கலர் கரெக்ட் பண்ணிடுவேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ப்ரைஸ்க்கு டீசெண்டாக ஓரளவுக்கு ஒர்க் பண்ணும் இது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறதுக்கு நான் இதுலேருந்து ஒரு ப்ரஷ் சூஸ் பண்ணியிருக்கேன்னா அது வந்து இந்த ப்ரஷ். ஸோ இந்த ப்ரஷ் தான் நான் வந்து மாய்ஸ்சரைசர் ஃபுல்லாக என்னோடய ஸ்கின் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஒரு ப்ரஷ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது வரைக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ஒரு ப்ரஷ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், தான் நல்லாயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு 3 குண்டு ப்ரஷஸ் வருது. ஸோ இது நீங்கள் உங்களுடைய பர்பஸ்க்கு நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபேஸ் பேக் போடுறதா இருந்தாலும் இதை வச்சு போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு லைக் பேக் பண்ணியிருக்கீங்க, இந்த இடத்துல ரொம்ப பேக் பண்ணியிருக்கீங்க, அந்த எவ்வளோ எக்ஸ்ட்ராக்ட் ஆன அந்த பவுடர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிக்கணும்னா இப்படி வச்சு நீங்கள் அழகாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் அதே மாதிரி இன்னொரு ப்ரஷ் கொஞ்சம் கர்வாக இருக்குது. ஸோ இதுவுமே அந்த மாதிரி ஏதாவது பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் அப்ளிகேஷன் ப்ரஷ் மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஹைலைட்டர் அப்ளை பண்ணுறதுக்கு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம், மறந்துட்டேன். அதான் என்ன இங்கே கொஞ்சம் யூஸ் பண்ண மாதிரி இருக்கேன். இது வந்து என்னோடய ஹைலைட்டிங் பர்பஸ். இங்களுக்குள்ளே ஏதாவது லைக் நோஸ்கிட்ட இங்கெல்லாம் கொஞ்சம் இது ஹைலைட் பண்ணுவோம்ல, அதுக்கு இந்த ப்ரஷ் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும், தாராளமாக இங்கே வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே சொல்லியிருந்தேன் இல்லையா கன்சீலர் ப்ரஷஸ் சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இங்கே சில ஃப்ளாட்டான ப்ரஷஸ் இருக்குது இதில் இருக்கிற மாதிரி. இந்த வந்து பார்த்திங்கன்னா 2 வந்து ஒரு கன்சீலர் ப்ரஷ் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைக் அதுக்கு இது எவ்வளோ பெட்டர்னு தான் சொல்லுவேன். ஸோ எங்கேயாவது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான இடத்துல நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அதை வச்சு தாராளமாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் அப்படி கர்வாக இருக்கும். ஸோ இது ரொம்ப அப்படியே லைக் ஷேப்பாக சதுரமாக இருக்கும். ஸோ இதுக்கும் கூட இது எனக்கு எதுக்காவது நீங்கள் வந்து அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் லிப்ஸ்டிக் போடுறதா இருக்கட்டும், ஏதாவது கண்ணில் ஏதாவது ஒர்க் பண்ணோம்னா அதுக்கெல்லாம் அது செட் ஆகாது. ஏன் அப்படின்னா இது கொஞ்சம் தடிமனாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரொம்ப ப்ரிசைஸாக ரொம்ப சின்னதாக இருக்காது, கொஞ்சம் தடிமனாக இருக்கும்லாம். ஸோ அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு தாராளமாக இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் குண்டாக இருக்கும். இது உங்களுக்கு என்ன பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இதுவும் கொஞ்சம் வந்து ரவுண்ட்லேயே கொஞ்சம் அப்ளிகேஷன் ப்ரஷ் மாதிரி இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இப்படி கட்டாக இருக்கும் இந்த ப்ரஷ். இங்கே பார்த்தோம் இல்லையா அந்த ஸ்பூலியோடு இருக்கக்கூடிய இந்த ப்ரஷ். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும், சரிதா உங்களுக்கு? அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். பட் இது கொஞ்சம் லீனாக இருக்கும், இது கொஞ்சம் குண்டாக இருக்கும். ஸோ வேறு எதுக்காவது நீங்கள் அவுட்லைன் கொடுக்கணும், இப்போ பியர்டுக்கெலாம் நீங்கள் அவுட்லைன் கொடுக்கணும், அந்த மாதிரி குண்டு ப்ரஷ் வச்சு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா பட்டையாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ரஷ்ஷை வந்து கம்பேர் பண்ணுறப்போ லைக் இந்த ப்ரஷ் வந்து வாங்கி வச்சுக்கோங்கன்னு நான் சொல்லுவேன். நான் லைக் நீங்கள் அதை வாங்காமல் இதை வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொல்ல மாட்டேன் நான். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆடடான ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி இந்த ப்ரஷஸ். லைக் இந்த ஒரு சீப்பான ப்ரஷஸ் லைக் குவாலிட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும், ரொம்ப கேவலமாக இருக்காது, மீடியமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரஷஸ் வேணுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இந்த ப்ரஷஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். கண்டிப்பாக ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வேணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுடர் ப்ரஷ் வேணும். ஸோ அதுக்கப்புறம்
அவங்க கொடுத்துருக்க அந்த ப்ரஷஸ் எல்லாமே இருந்தாலே நம்மளுக்கு போதும். பட் அதாவது வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருந்தாலே இந்த ப்ரஷஸ் எல்லாமே தாராளமாக உங்களுக்கு போதும். எக்ஸ்ட்ரா சில ப்ரஷஸ் வந்து நீங்கள் வேணுனாலும் இந்த ஒரு ப்ரஷஸ் வந்து நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இந்த ப்ரஷஸ் எல்லாத்தோடைய லிங்க் ஆக்சுவலி சீப்பாக கிடச்ச ப்ரஷஸோட லிங்க் கிடச்சிச்சு அப்படின்னா டெஃபினட்டாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்க் நான் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யா தட்ஸ் இட் காய்ஸ். ஸோ அவ்வளோதான், இந்த ப்ரஷஸ் பற்றி நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், இந்த ஒரு நல்ல கண்டென்ட் வந்து நான் திரும்ப அவங்கள வந்து நான் மீட் பண்ணுறேன். ஸோ அண்டர் தென் பாய் ஃப்ரம் தினோ, பாய் பாய். நெக்ஸ்ட் ஃபிலிமில் பார்ப்போம்.